குட் மார்னிங் சாம்பியன்ஸ். இன்னைக்கு ஒரு ட்ரிபிள் கேட் ப்ரிப்பரேஷன் சீரீஸ்ல இன்னைக்கு வந்து ரெசிஸ்டாரை பத்தி பார்க்க போறோம். நம்ம கூட ரோஹித் இருக்காரு. இதுல வந்து ஒரு 5 ஃபார்முலா மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், ரெசிஸ்டன்ஸ் எப்படி செல்லமா நோட்டேட் பண்றாங்க? rho L by A. ரெசிஸ்டன்ஸ் வந்து R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த ஃபார்முலா வந்து பேசிக்கான ஃபார்முலா. இதுல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த ரோ எல் பை ஏ என்ற இது வந்து அடிக்கடி கேட்கிற ஃபார்முலா. அடுத்தது, இஃப் எ வயர் இஸ் ஸ்ட்ரெச் n டைம்ஸ், ஒரு n டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க, அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும் அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி. இப்ப அந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து R டேஷ் அப்படி சொன்னோம்னா, பழைய ரெசிஸ்டன்ஸ் Rன்னு சொன்னோம்னா R டேஷ்க்கும் Rக்கும் உள்ள தொடர்பு என்ன? R dash equal to n square times R. ஸோ n ஸ்கொயர் டைம்ஸ் R ஆ மாறும் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணோம்னா 4R ஆ மாறும், 3 டைம்ஸ் பண்ணோம்னா 9R ஆ மாறும், 4 டைம்ஸ் பண்ணோம்னா 16 R மாறும். ஸோ தட் இஸ் n ஸ்கொயர் R அப்படின்றது தான் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது நம்ம பார்க்க போறது, இருக்கிறதுலே வந்து ரொம்ப இந்த ரெசிஸ்டார் அப்படின்னாலே வந்து இவரை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஓம் அப்படின்றவர் தான் அவர் வந்து ஓம்ஸ் லா ஆஃப் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓம்ஸ் லா ஆஃப் ரெசிஸ்டர்னா என்ன? R is equal to voltage by current. R ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட் அப்படின்றது தான் ஓம்ஸ் லா ஆஃப் ரெசிஸ்டர். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு பார்த்தோம். வயர் ஸ்ட்ரெச் n டைம்ஸ்னா R டேஷ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் Rன்னு பார்த்தோம். ஓம்ஸ் லா ஆஃப் ரெசிஸ்டர் R ஈக்குவல் டு V பை ஐன்னு பார்த்தோம். அடுத்தது, சீரிஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ல என்ன சொல்றாங்க? ஒரு ரெசிஸ்டர்லாம் சீரிஸா கனெக்ட் ஆயிருந்தா R ஈக்குவலண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்? R equivalent equal to R1 plus R2 plus R3 plus till the n times of R. எவ்வளோ ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கோ அவ்வளோ ரெசிஸ்டர் நம்ம சீரிஸா ஆட் பண்ணா அதுதான் R equivalent சீரிஸ் கனெக்ஷன். சீரிஸ்னா ரொம்ப சீரிஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்னா ரொம்ப சிம்பிள் தான். R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு R1 plus R2 plus R3 டாட் 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 R to the power of base n அப்படின்றது இருக்கலாம். ஸோ Rn வரைக்கும் கூட்டிக்க வேண்டியதான், மொத்தத்தையும் கூட்ட வேண்டிய, நேரடியா கூட்டு அப்படின்றாங்க. சீரிஸ்ல ரெசிஸ்டர்னா நேரடியா கூட்டு, இது ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெசிஸ்டர்னா நேரடியா கூட்டிக்கங்க அப்படின்றது தான் இது. அடுத்தது, parallel combination of resistor. 1 by R equivalent equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 till 1 by R times n. இப்ப சீரிஸ்னா நேரா கூட்டணும், parallel combination of resistor தலைகீழ கவுத்தி போட்டு கூட்டணும். அதாவது எல்லா ரெசிஸ்டன்ஸையும் இப்போ 1 by ஈக்குவலண்ட்டையும் 1 by R ஈக்குவலண்ட் போடுறோம், அப்போ 1 by R1 போடுறோம், 1 plus 1 by R2 டாட் 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 1 by Rn அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஒரு 5 ஃபார்முலா, இது முழுக்க முழுக்க இந்த 5 ஃபார்முலாவும் நமக்கு ரெசிஸ்டர் சம்பந்தப்பட்ட ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். ரெசிஸ்டன்ஸ்னா R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ, வயர் வந்து ஸ்ட்ரெச் பை n டைம்ஸ்னா R டேஷ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் R, ஓம்ஸ் லா ஆஃப் ரெசிஸ்டர் வந்து R ஈக்குவல் டு V பை I, சீரிஸ் காம்பினேஷன் ரெசிஸ்டர் வந்து அப்படி நேரடியா கூட்டிக்க சொல்றாங்க, பேரலல் காம்பினேஷன் ரெசிஸ்டர் வந்து கவுத்தி போட்டு கூட்ட சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி 5 கான்செப்டையும் நமக்கு அற்புதமா சொல்லி தந்த தம்பி ரோஹித்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.